சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். தீபா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னது நம்ம தங்கச்சி அந்த வீட்டுக்கு போனதே உனக்காக தாம்மா. ஆனா என்ன பண்றது? அங்க எந்த விதமான தகவலும் தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, தீபா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ப இந்துமதிக்கு. சொல்லு தீபா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆயிடுச்சு. இன்னமும் நீ வந்து தரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன பண்றது? இவங்க நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. நாங்களா தர்றப்ப தான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தீபா. ஏய்! என்னடி நெனச்சிட்டு இருக்க? உன் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. என் வாழ்க்கை செட்டில் ஆக வேணாமா? நீ அவங்க கிட்ட வந்து கராரா கேட்க வேண்டியதானே? தீபா, உனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க கிட்ட கராரா வந்து கேட்டோன்னு வச்சுக்கயேன், சத்தியமா 1 மாசம் ஆனாலும் தரமாட்டாங்க. அவங்களா வந்தா தான் உண்டு. என்ன பண்ணிட்டு இருக்க அங்க போனதுலேருந்து அப்படின்னு சொல்லும்போது, நடந்த விஷயத்தெல்லாம் அப்பாட்டியும், தீபாட்டியும் சொல்றாங்க. அவங்க முதல்ல இந்த வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்னு சொன்னாங்க தெரியுமா? கிருபாகரன் கால்ல விழ சொன்னாங்க. நான் அதெல்லாம் பார்க்காம, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சொன்ன வாக்குறுதிய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னு பேசும்போது, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. மண்டபத்திலேருந்து அவங்க வராங்க ஓனரு. என்னம்மா, ஒரு நாள் கல்யாணம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லா வந்து இங்கேயே வந்து தங்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் கல்யாணம் ஆன மாரியே தெரியலையே! நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மண்டபத்த வாடகைக்கு விட்டோன்னா, 1 நாள் தாம்மா நீங்க பணம் குடுத்துருக்கீங்க. நீங்க என்ன 2, 3 நாள் தங்குவீங்க போல இருக்கே! நீங்க தங்குற நாளுக்கு எல்லாத்துக்கும் பணம் குடுக்கணுங்கிற மாரி சொன்னோனே, அண்ணே உங்களுக்கே வந்து எங்க நெலைமை தெரியும். மாப்பிள வீட்டுக்காரங்க இப்படியெல்லாம் கடைசி நேரத்தில கராரா வந்து இருக்காங்க. எங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அவங்களுக்கு எப்படி குடுப்பேன்னே தெரியல. அதுக்குன்னு என் ஓனர்கிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இது எல்லாத்தையும் நம்ம இந்துமதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அச்சச்சோ! அங்க வேற வாடகை வந்து ஏறிக்கிட்டு இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, தீபா, எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கும்மா. வந்தவங்களுக்கெல்லாம் 3 வேள சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். இப்ப 2 நாள் தங்கணும்னா, 6 வேள, 8 வேளன்னு சாப்பாடு வந்து பெருகிக்கிட்டே போகுமா? அதுக்கும் வந்து செலவாகும்ல அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பாட்ட பேசினோனே, "என்னம்மா இங்க நடக்குது? வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கூட போட முடியாத அளவுக்கு நம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்மா" அப்படின்னு ஃபீலிங்கா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. "அப்பா, நிலைமை என்னன்னு புரியுது. மண்டபம் வாடகை கூடுது. ஆனா, இங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க கிட்ட எதிர்த்து நின்னலாம் என்னால கேட்க முடியாது" அப்படின்னு சொல்லி பேசும்போது, "என்னடி நான் இங்க இவ்வளோ வந்து பேசிட்டு இருக்கேன். உன்னால கேட்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேனா, என்னடி அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல தீபா. அப்பனா நீங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருங்க. என்னால தானே இங்க தனிப்பட்ட முறையில அவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு. நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தீபா சும்மாக்காச்சும் வந்து பேசுறாங்க. அப்பதான் இந்துமதி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஏண்டி அதுக்கு தான் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காததெல்லாம் நடந்துச்சா? கருணா என் கழுத்துல தாலி கட்ட நான் சம்மதிச்சேனா? இதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே? எனக்கு ஒண்ணும் தெரியலையே! ஆனா நீ அந்த வீட்டுக்கு போனோன இப்ப எங்க தங்கியிருக்க? பெரிய வீட்ல நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல தீபா. நீ எதுவும் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அப்படின்னு பேசும்போது ரொம்பவே சோகத்தின் உச்சத்தில வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க மாமியார் வந்துடுறாங்க. வந்த உடனே தங்கச்சிகிட்ட பேசினியா? என்ன சொன்னா? அந்த வீட்டுக்கு போனா பணம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்பனா 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சே ஆவணும். வந்த சொந்தங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்லப் போறீங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாங்க எல்லாரும் இந்த மண்டபத்த விட்டு போறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க பொறுமையா எதுவா இருந்தாலும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுவும் அடுத்த முகூர்த்தத்துக்குள்ள என் பையனுக்கு வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிருவேன்னு சும்மாக்காச்சும் வந்து சொல்லி அந்த இடத்துல பயமுறுத்திட்டு இருக்காங்க. அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் முடிவு பண்ணிறாதீங்க. உங்க பையன் இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கா வந்து பேசுறாங்க. உங்க கால்ல வேணான்னு விழுவுறேன். சீ! நீ கால்ல விழுவுறது, அப்புறமேட்டுக்கு பொய் சொல்றது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, இது எல்லாம் உன் குடும்பத்தோட நாடகம் வச்சுக்க. நீ யாரு, எப்பேர்ப்பட்டவன், எப்படி வந்து சமாளிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில தேவையில்லாம எதுவும் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரா வந்து பேசுறாங்க. இத கேட்ட உடனே அவங்களுக்கே ஒண்ணும் புரியல. என்னடா இது இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னோனே, நீங்க என்னம்மா சொல்றீங்க? இந்து கிட்ட நான் பேசணும்னு சொன்னோனே, ஃபோன் அடிச்சு குடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ப தீபா, என் தங்கச்சியே அங்க பிரச்சனையில இருக்கா அத்த. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட எதுவும் கேட்க முடியாதுன்னு என் தங்கச்சி வேதனையோட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ! அப்படியா? அப்பனா நாங்க இளிச்சவாயங்க. எங்கள எல்லாரும் ஈஸியா வந்து சமாளிச்சுருவீங்க. அந்த பக்கம் எதுவும் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் அவங்க அத்தை வந்து குதிக்கிறாங்க. உடனே இந்துவுக்கு வந்து ஃபோன் அடிச்ச உடனே, "சொல்லுங்க. இப்ப தானே ஃபோன் அடிச்சேன். நான் தான் என்னோட நிலைமையெல்லாம் சொன்னேன்ல. நான் தீபாவோட வருங்கால அத்தையா ஆவனா இல்லையான்னு தெரியல. எதுக்காக நாங்க இந்த மண்டபத்தில காத்துக்கிட்டு இருக்கணும்? சொல்லு பாப்போம்" அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரா வந்து கராரா வந்து கேட்குறாங்க. "நீ என்ன முடிவா சொல்ற? ஒண்ணு ஆமான்னு சொல்லு. இங்க இருக்கோம்.
இல்லன்னு சொல்லு. நாங்க இங்கேருந்து போறோம். எங்க சொந்தக்காரங்கலாம் என்னம்மா அது? இப்படி ஒரு நிலைமையில குடும்பத்தில சம்மந்தம் பேசியிருக்கீங்கன்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் நான் அப்பயே இந்த கல்யாணம்லாம் உங்களால முடியும்னா பண்ணுங்க. முடியலன்னா வேணான்னு சொன்னேன். எங்க பையனும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. உடனே அந்த கல்யாணம் வேண்டான்னு கூட நம்ப விவாகரத்து இவங்க 2 பேருக்கும் பண்ணி வைக்கணும்னாலும் சொல்லுங்க. பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோனே, வேதனையோட வந்து பேசுறாங்க. "இன்னும் உங்களுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் தான் டைம். அவ்வளோதான் சொல்லுவேன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போனோனே, கடுப்பாயிட்டாங்க நம்ம தீபா. சொன்னது கேட்டுச்சா? காலையில 10 மணி வரைக்கும் தான் அவகாசம்னு சொல்றாங்க. 10 மணிக்கு முகூர்த்தத்த விட்டா ரொம்பவே கஷ்டங்கிறாங்க. "நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. காலையில நீ 8 மணி 9 மணிக்கெல்லாம் பணத்தோட இங்க வந்துரு. அவ்வளதான். இதுக்கு மேல எனக்கு சந்தர்ப்பம் குடுக்க முடியாது. ஏன்னா, இந்த மண்டபத்த விட்டு நான் மாலையும் கழுத்துமா போணும். இல்லாட்டி நான் வேற மாரி போணும். முடிவு உன் கையில தான் இருக்கு. பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரா சொன்னோனே, என்ன பண்ணும் ஏது பண்ணும்னு தெரியல. நம்ம இந்துமதிக்கு சோகமா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்பவே வேதனையா இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம இந்துமதி அந்த இடத்துல கிட்ட வந்து போய் கேட்கறது. அவங்களா எதுவும் தரமாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். நம்பளா போய் கேட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, எப்படி கேட்க முடியும்? நாங்களா தர வரைக்கும் நீ அமைதியா தான் இருக்கணும். நீயா வந்து கேட்கவே கூடாதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே! இந்த வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் எப்படி இந்த சூழ்நிலைய வந்து சமாளிப்பேன்? பாவம் தீபா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவ என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் வந்து நடக்கும்னு எதிரே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வேக வேகமா வந்து போறாங்க நம்ப இந்துமதி. "போதுமா? என் வாழ்க்கையில போராட்டத்த தவிர வேற என்ன நீ குடுத்துருக்க? அப்படி என்ன நான் பாவம் பண்ணிட்டேன்? என் வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கஷ்டத்த வந்து குடுத்துக்கிட்டு இருக்க? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேனா, என் வாழ்க்கையில எதுக்காக திடீர்னு கல்யாணத்த அமைச்சு குடுத்த? அதுவும் எனக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கைய எங்க அக்காக்காக சரி போகட்டும்னு சொல்லி விட்டா, இப்ப எங்க அக்காவோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா ஆக்குறியே! இது நியாயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி வேதனையோட சாமிய வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கருணா பார்க்குறாங்க. என்னது இந்துமதிய காணுமேன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து அவங்களும் வெளியில வந்து வராங்க. வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. கோயிலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வேக வேகமா வந்து போறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னனால, அங்க போனோனே அவங்க சோகமா வந்து வேண்டிக்கிறத எல்லாத்தையும் வந்து கருணா வந்து கேட்குறாங்க. வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்துவோட நிலைமைய கேட்டு. ஆமால்ல, அந்த குடும்பமே இப்ப மண்டபத்தில இருக்கு. இவங்களே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கல்யாண ஏற்பாடுலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் இப்ப எல்லாமே வந்து செஞ்சாகணுமே! என்ன பண்ணுவாங்க? அண்ணனும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால தான் வந்த அன்னைக்கே நான் கேட்டேன். "அண்ணன் எனக்கு தெரியும்டா. குடுக்குறப்ப எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி அண்ணன் வேற சொல்லிட்டாங்க. ஆனா பாவமாச்சே இந்துமதியோட நிலைமை. அவளுக்கும் எனக்கும் 1000 விஷயம் வந்து இருக்கலாம். ஆனா அவளோட நிலைமையிலேருந்து பார்த்தா, என்னால இந்த விஷயத்த ஜீரணிக்கவே முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கடவுளே! ஒண்ணு முடிவா வந்து சொல்றேன். என் அக்கா கல்யாணம் நல்லபடியா வந்து நடக்கணும். இல்லாட்டி, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு என் வாழ்க்கை எப்படி நடந்தா என்ன? அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்காங்க. நானா சொந்தமா தொழில் பண்ணேன். அங்க திடீர்னு தீபா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. பைக்கு போச்சு. எல்லாமே என் வாழ்க்கையில அடி மேல அடி தான் விழுந்துகிட்டு இருக்கு. கொஞ்சமாவது சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? எங்க அக்கா கல்யாணம் நடந்துச்சுன்னா கூட, ஏதோ நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ கொஞ்சமாவது பலனா வந்து கிடைக்கும். ஆனா எதுவுமே இல்லன்னா என் வாழ்க்கைய ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னதான் செய்யணும்? அப்படின்னு சொல்றப்ப, இது எல்லாத்தையும் கருணா கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நம்ம தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். அண்ணன் தாமதமா குடுத்தாருன்னா, அந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுறது? தீபா வேற இப்படி முடிவெடுக்க போறாங்களான்னு சொல்லி கருணா வந்து யோசிக்கிறாங்க.